தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேக்கு சேர இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் விஜய். மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலேயோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். நம்மளுடைய தலைமையில தான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என தனது முதல் மாநாட்டிலேயே விஜய் அறிவிப்பை வெளியிட்டாலும் அது தாவேகாவின் கூட்டணி கணக்கிற்கு எந்த விதத்திலும் கை கொடுக்கவில்லை. இதனிடையே அதிமுக பாஜக அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேகாவை சேர்க்க பேச்சுவார்த்தை நடப்பதாக அவ்வப்போது தகவல் வெளியானது. அண்மையில் இதற்கான முன்னெடுப்பில் என்டிஏ தீவிரம் காட்டியதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பாஜக தலைவர்கள் மௌனம் காத்து வந்தனர். இது ஒரு பக்கம் இருக்க, அண்மையில் நடந்த தாவேகா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட்டணியா அல்லது தனித்து போட்டியா என்பது பற்றி ஆலோசித்ததாக தகவல் வெளியானது. பேச்சுவார்த்தை தொடர்பாக தாவேகாவை சுற்றி யூகங்கள் பரப்பப்படுவதாக நிர்மல்குமார் உள்ளிட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூறி வந்த நிலையில் 90 தொகுதிகள் மற்றும் 2.5 ஆண்டுகள் முதல்வர் பதவி என விஜயிடம் பேரம் பேசப்பட்டதாக கூறியிருந்தார் ஆதவ் அர்ஜுனா. நீங்க 90, நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம், நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. இப்படியான சூழலில்தான் சென்னை மாமல்லபுரத்தில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் விஜய் கலந்து கொண்டார். அல்லாஹு அக்பர். வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். யுஹ்யி வ யுமீத் பியதில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். பின்னர் பேசிய அவர் தாவேகாவை அந்த கூட்டணி இந்த கூட்டணி என்று வதந்தி பரப்பினார்கள் என்று கூறினார். கடைசியில் என்னதான் இந்த விஜயை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த கூட்டணி அந்த கூட்டணிலாம் சேர போகிறாரு அப்படின்ட்டு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நியூஸ் எல்லாம் கேட்டு நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. அதனால் இங்கே மறுபடியும் ஓப்பனாக தெளிவாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நாங்கள் எப்பவுமே மதச்சார்பற்ற கொள்கைன்றதில் அந்த ஸ்டாண்ட்லேயோ மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலேயோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். தாவேகா தலைமையில்தான் ஆட்சி என்றும் விஜய் உறுதியாக தெரிவித்தார். நம்மளுடைய தலைமையில தான் ஆட்சி அப்படின்றதுல எப்பவுமே உறுதியாக இருக்கிறோம். நம்மளுடைய முதல் மாநாட்டில் கூட நான் சொன்ன மாதிரி அரசியலில் யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த விதமான ஒரு சமரசமும் நாம் வச்சுக்க போகிறது எல்லாம் அந்த பேச்சுவார்த்தையே கிடையாது. சரிங்களா? அதனால் யார் என்ன அவதூறு பரப்புனாலும் தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. விஜயின் இந்த பதில் மூலம் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி, என்டிஏ கூட்டணி மற்றும் நாம் தமிழர், தாவேகா என 4 முனை போட்டி உறுதியாகி இருக்கிறது. மதசார்பற்ற கொள்கையில் சமரசம் இல்லை என தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ள நிலையில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அவர் ஏன் கருத்து தெரிவிக்கவில்லை என்று இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ அபுபக்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே பிஜேபியினுடைய பி டீம்ங்கிறத பல நேரங்களில் அவர் நிரூபிச்சிருக்கிறார். பொதுவான பிரச்சனைகள், இப்போ சிறுபான்மையினர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பரங்குன்ற விஷயத்தில் அவர் ஏன் கருத்து சொல்லலை? திருப்பரங்குன்றத்தில் என்னங்கிறே சொல்லி ஆகணும். தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்குது, அமைதியாக இருக்குது இன்னைக்கு. அதை பற்றி அவர் எதுவும் சொல்லலை. பல்வேறு நடவடிக்கைகளில் அவருடைய மௌனங்கிறது பிஜேபியினுடைய பி டீம்ங்கிறது தொடர்ந்து சொல்லப்பட்ட விஷயமா இருந்து கொண்டிருக்கின்றது. இப்போ கரூரில் நடந்த சம்பவம் தெரியும். மக்களை சந்திக்கிறதுக்கு அஞ்சுறாரு. மக்களோட மக்களாக இருக்கணுமா இல்லையா? மக்களினுடைய தலைவர்னு சொன்னால் மக்களோட மக்களாக இருக்கணும். இவர் வந்துக்கிட்டு இந்த சினிமா தேட்டரில் போய் ஒரு நடிகரை பார்க்குற மாதிரி தான் இன்றைக்கி ஒரு ரோட் ஷோ பண்ணிக்கிட்டு திரைமறைவாக இருந்துக்கிட்டு எல்லாரையும் இவர் போய் பார்க்க வேண்டியது. பாதிக்கப்பட்ட மக்கள் கூட இவர் போய் பார்க்காம பனையூரில் போய் தான் இவரை பார்க்க வேண்டியது. இந்த லெவலில் தான் அவருடைய நடவடிக்கை இருக்குது. தவிர்த்து அவருடைய நடவடிக்கைகளோ அவருடைய பேச்சுகளோ முதிர்ச்சி இல்லை. அவருடைய கூட்டத்தில் எல்லாம் திமுக தானே திட்டுறாரு, பாஜகவை பற்றி விமர்சிக்கிறது இல்லை. ஏற்கனவே ஊழல் நிறைந்த ஒரு ஆட்சியாக இருந்த அதிமுகவை பற்றி வாயை திறக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி மதசார்பற்ற
ஆளு பொதுவான ஆள்னு சொல்லுவார். தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக வாக்காளரின் படத்துடன் கூடிய வாக்காளர் சீட்டுக்கு பதிலாக வாக்காளர் விவரங்கள் அடங்கிய சீட்டு மட்டுமே வழங்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவிருக்கிறது. தேர்தல்களின் போது வாக்காளர்கள் எங்கே வாக்களிப்பது என்பது குறித்த விவரங்களை வாக்காளர்களின் படங்களுடன் தேர்தல் ஆணையம் விநியோகித்து வந்தது. இந்நிலையில் இந்த முறை வாக்காளர் படங்களுடன் கூடிய சீட்டுக்கு பதிலாக வாக்காளர் தகவல் சீட்டு மட்டுமே வழங்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் வாக்காளர் தகவல் சீட்டு வாக்குப்பதிவு செய்வதற்கான அடையாள ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ஆதார், பாஸ்போர்ட், பான் கார்டு, புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம் உள்ளிட்ட புகைப்படத்துடன் கூடிய 12 ஆவணங்களை காட்டி வாக்காளர்கள் வாக்களிக்கலாம் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் அட்டை உள்ளிட்ட எந்த ஆவணம் இருந்தாலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாவிட்டால் வாக்களிக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், மூத்த தலைவர் முத்தரசன் ஆகியோர் சந்தித்து பேசினர். ஏற்கனவே 3 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டது. அதன்படி கடந்த முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பல்வேறு கட்சிகள் இணைந்திருக்கிற காரணத்தினால் நாங்கள் உட்பட எல்லோரும் குறைத்துக் கொள்கிறோம். எனவே நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அந்த அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களில் தமிழக முதல்வரோடு இன்றைக்கு திமுக தலைவரோடு இன்றைக்கு நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறோம். இந்நிலையில் முதலமைச்சரை கேட்டுக் கொண்டதால் தொகுதிகளை குறைத்துக் கொண்டதாக நியூஸ் 8 தமிழ்நாடுக்கு வீரபாண்டியன் தெரிவித்தார். குறைக்கக்கூடாது, எங்களுக்கு அதிகமாக வேண்டும் என்று நாங்கள் கேட்டும் குறைத்திருக்கிறார்கள். சூழல் கருதி பல்வேறு கட்சி சேர்ந்திருப்பதால் ஒத்துழைக்க வேண்டும் என்று முதல்வரே வேண்டுகோள் விடுத்த பிறகு ஒத்துழைக்க வேண்டியது எங்களுக்கு. எந்தெந்த தொகுதிகள் பேச்சுவார்த்தை கமிட்டி கூடி முடிவு செய்யும் பேச்சுவார்த்தை தொடங்கும், அதையும் உங்களுக்கு அறிவித்து விடுவோம். எந்த நிலையிலும் தாங்கள் நிர்பந்திக்கப்படவில்லை என்றும் ஜனநாயக ரீதியாகவே பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் வீரபாண்டியன் தெரிவித்தார். செல்போன் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அதனை மாவட்ட நிர்வாகம் மறுத்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு அரசு சார்பில் வழங்குவதற்காக ஆட்சியர் அலுவலகத்தில் செல்போன்கள் வைக்கப்பட்டிருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் அதிமுக எம்பி இன்பதுரை புகார் அளித்தார். மேலும் அதிமுக வழக்கறிஞர்கள் தலையிட்டதால் செல்போன் வழங்குவது நிறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறியிருந்தார். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் அளித்த விளக்கத்தில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வழங்குவதற்காக கடந்த 13ஆம் தேதி மாலை 6 மணியளவில் 2696 செல்போன்கள் வரப்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 15ஆம் தேதி தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால் செல்போன்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக அறை எண் 204 பாதுகாப்பாக பூட்டப்பட்டு அதன் சாவி மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரை தொடர்ந்து பூட்டப்பட்ட அறையை திறந்து மாவட்ட வருவாய் அலுவலர் ஆய்வு செய்ததாகவும் அதில் செல்போன்கள் எதுவும் வழங்கப்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. எனவே புகாரில் உண்மையில்லை என்றும் தேர்தல் நடத்தை விதிகள் மீறப்படவில்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரை சுமார் 42 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் பொருட்களை பறிமுதல் செய்திருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை அடுத்து மாநிலம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கத்தில் இருசக்கர வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட சுமார் 27 லட்சம் ரூபாய் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வேடானந்தல் கிராமத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 53 ஐம்பொன் சிலைகள், பித்தளை சிலைகள் சுமார் 4 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி ஆமணி பேருந்தில் கொண்டு செல்லப்பட்ட 37 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை சிந்தாமணி புதூர் டோல்கேட் பகுதியில் அதிகாரிகள் கைப்பற்றினர். இந்நிலையில் இதுவரை சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான பரிசுப் பொருட்கள், 16 கோடி ரூபாய் மதிப்பிலான விலை மதிப்பற்ற உலோகங்கள், 3 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். மேலும் 2 கோடி 37 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம், 18 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபானம் என மொத்தம் 42 கோடி 62 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம் பொருட்களை பறிமுதல் செய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். அசாம் மற்றும் கேரள சட்டப்பேரவை தேர்தல்களில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்கள் குறித்து பிரதமர் மோடி தலைமையில் பாஜக மத்திய தேர்தல் குழு ஆலோசனை நடத்தியது. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் பாஜக மத்திய தேர்தல் குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், பாஜக தலைவர் நிதின் நபீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்பொழுது அசாம், கேரளா, புதுச்சேரி மாநில தேர்தலுக்கான வேட்பாளர்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது.
இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அசாம் மாநில முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா பாஜக ஆட்சி மன்ற குழு கூட்டம் இன்று நடைபெறும் என்றும் இதனைத் தொடர்ந்து இன்று இரவு அல்லது நாளை வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்றும் தெரிவித்தார். முன்னதாக அசாம் மாநில காங்கிரஸ் எம்பி பிரத்யுத் போர்டோலோய் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் நேற்று இணைந்தார். தங்களது நிலைப்பாடு குறித்து பாஜகவிடம் ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்டதாக என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமி உறுதிபட தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியை உறுதி செய்த ரங்கசாமி தொகுதி பங்கீட்டை உறுதி செய்யவில்லை. மேலும் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணிக்குள் சேர்க்கக்கூடாது என்று நிபந்தனை விதித்துள்ளார். இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியை இறுதி செய்வதில் இழுபறி நீடிக்கிறது. இந்த சூழலில் சேலம் சூரமங்கலத்தில் உள்ள அப்பா பைத்தியம்சாமி ஆலயத்தில் தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரங்கசாமி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறினார். பேச்சுவார்த்தையில் ஏதாவது உடன்பாடு ஏற்பட்டு உங்ககிட்ட எந்த தகவலும் இல்லை. கூட்டணி என்டிஏவோட தொடருதா இல்ல வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கு? பேசிட்டு இருக்காங்க. நாங்க என்ன நிலைப்பாடு என்று சொல்லிட்டோம், அவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்நிலையில் புதுச்சேரி தேர்தலுக்கான பாஜக வேட்பாளர்களை இறுதி செய்வதற்காக டெல்லியில் மத்திய தேர்தல் குழு கூட்டம் நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் வேட்பாளர்களை இறுதி செய்வதற்காக டெல்லியில் காங்கிரசின் மத்திய தேர்தல் குழு அவசர ஆலோசனையில் ஈடுபட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. மொத்தம் உள்ள 30 தொகுதிகளில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை 2 முறை நடைபெற்றும் இன்னும் சுமூக முடிவு எட்டப்படவில்லை. வேட்புமனு தாக்கல் ஏற்கனவே தொடங்கிவிட்ட நிலையில் திமுகவினர் சில தொகுதிகளில் மனு தாக்கல் செய்துள்ளனர். காங்கிரஸ் சார்பில் மணவெளி தொகுதியில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மட்டும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இந்த இக்கட்டான சூழலில் புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் டெல்லி சென்று மேலிட பொறுப்பாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி பரிந்துரை செய்த பட்டியலை வைத்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் அடங்கிய மத்திய தேர்தல் குழுவினர் விரிவான ஆலோசனை நடத்தினர். 30 தொகுதிகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்படவிருப்பதாகவும் கூறப்படுகிறது. கூட்டணி சிக்கல்களை தீர்த்து காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவின் வேட்பாளர் தேர்வுக்கான நேர்காணலில் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் 2வது நாளாக நேர்காணல் நடத்தினர். இதில் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, மதுரை, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன், ராஜ கண்ணப்பன், பெரிய கருப்பன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் அண்மையில் திமுகவில் இணைந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அவரது மகன் OP ரவீந்திரநாத் ஆகியோரிடமும் நேர்காணல் நடைபெற்றது. மாவட்ட மக்கள் ஏற்கனவே மீண்டும் தமிழகத்தில் தளபதியுடைய ஆட்சிதான் வர வேண்டும் என்று நல்ல முடிவெடுத்து விட்டார் என்பதை என்னுடைய தேர்தல் கால சுற்றுப்பயணத்தில் நான் நன்றாக தெரிந்து கொண்டேன் என்பதை தெரிவித்தேன். தேனி அதிமுக கோட்டைங்கிறது மாறிடுச்சா சார்? எப்படி இருக்கு களத்துல? அதிமுகவே இப்ப இல்லை. இந்நிலையில் தேனி திமுக கோட்டையாக மாறும் என திமுக MP தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். திமுக கோட்டையாக தான் மாறும். 4 தொகுதியுமே திமுக தான் ஜெயிக்கும். நல்ல கூட்டணி, திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த அமமுகவிற்கும் இந்த தேர்தல் பின்னடைவை தரும் என தங்க தமிழ்ச்செல்வன் கூறினார். சொல்வதற்கு சாதனைகளும் கொள்கைகளும் இல்லாதவர்கள் ஆபாசங்களை, அவதூறுகளை அள்ளி இறைத்துக் கொண்டிருப்பதாக அதிமுகவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கண்டிக்கும் விதமாக விழுப்புரத்தில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அதிமுக MP CV சண்முகம் நடிகை நயன்தாரா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். அதேபோல கோவையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் பெண்கள் குறித்து முகம் சுளிக்கும் விதமாக பேசியது சர்ச்சையானது. இந்நிலையில் திமுக மேடையில் சாதனைகளை விவரிக்கும் வீடியோவை பகிர்ந்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2 மேடைகளில் எது தமிழ்நாட்டிற்கான மேடை என்று வினவியுள்ளார். திமுக மேடைகளில் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைத்துக் கொண்டிருக்கும் சாதனைகளையும் அவற்றால் பயனடைந்தவர்கள் குறித்தும் தரவுகளோடு சொல்லிக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். மறுபுறம் சொல்வதற்கு சாதனைகளும் செயல்படுவதற்கு கொள்கைகளும் இல்லாதவர்கள் ஆபாசங்களையும் அவதூறுகளையும் அள்ளி இறைத்துக் கொண்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வளர்ச்சியை தரும் விடியலையே மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார்.
குன்னூர் மலை ரயில் பாதை குகையிலிருந்து சீறி வந்த ஒற்றை யானை புழுதி பறக்க ரயில்வே ஊழியர்களை துரத்தியது. குன்னூர் மேட்டுப்பாளையம் இடையே அமைந்துள்ள ஹில்க்ரோவ் ரயில் நிலைய பகுதியில் ஊழியர்கள் தண்டவாள பராமரிப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்குள்ள இருண்ட குகைக்குள் வினோத சத்தம் கேட்பதை கவனித்தனர். உடனே செல்போனில் வீடியோ எடுத்தபடி குகையை நெருங்கிய போது ஒற்றை யானை புழுதி பறக்க குகையிலிருந்து வெளியே ஓடி வந்தது. யானை ஆக்ரோஷமாக ஓடி வருவதை கண்ட ஊழியர்கள் அலறி அடித்து ஓடினர். ரயில்வே ஊழியர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றதை அடுத்து ஆக்ரோஷம் தணிந்து தண்டவாளத்தை விட்டு இறங்கிய யானை வனப்பகுதிக்கு சென்றது. காப்புக்காடு மற்றும் மலை ரயில் பாதைகளில் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகம் இருப்பதால் எச்சரிக்கையோடு பணியாற்றுமாறு ரயில்வே ஊழியர்களுக்கு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோரை கண்டித்து திண்டுக்கல் மணிக்கூண்டு அருகே திமுக மகளிர் அணியினர் அதிரடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக சார்பில் நடந்த போராட்டங்களின் போது நடிகை நயன்தாரா குறித்து சி வி சண்முகமும், பெண்களுக்கு வழங்கப்படும் இலவச சேலை குறித்து திண்டுக்கல் சீனிவாசனும் கூறிய கருத்துக்கள் சர்ச்சையாகி கடும் கண்டனங்கள் எழுந்தன. இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்களை கண்டித்து திண்டுக்கல்லில் 100க்கும் மேற்பட்ட திமுக மகளிர் அணியினர் இரு அமைச்சர்களின் கொடும்பாவியை எரித்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். பெண்களை இழிவாக பேசுவதை கைவிடக் கோரி முழக்கமிட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மூத்த தலைவர்களிடம் இளம் எம்பிக்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் முன்னாள் பிரதமர் தேவேகவுடா உட்பட 59 உறுப்பினர்களின் பதவிக்காலம் நிறைவடைந்ததை ஒட்டி அவையில் பேசிய பிரதமர் மூத்த உறுப்பினர்கள் தேவேகவுடா, மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் சரத்பவார் குறித்து பாராட்டி பேசினார். आदरणीय देवेगौड़ा जी, आदरणीय खड़गे जी, आदरणीय शरद पवार जी, ये ऐसे वरिष्ठ लोग हैं जिनके जीवन का आधे से अधिक उम्र संसदीय कार्य प्रणाली में गई है. பிரதமரின் பாராட்டிற்கு நன்றி தெரிவித்த தேவேகவுடா, ஜனநாயகம் செழிக்க ஆரோக்கியமான விவாதங்களே அடிப்படை என்றார். தொடர்ந்து பேசிய கர்கே, தேவேகவுடா குறித்து தெரிவித்த கருத்து அவையில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. देवेगौड़ा जी का वो तो प्रेम हमारे साथ की है, मोहब्बत हमारे साथ शादी मोदी साहब के साथ की, ये रिसेंटली हुआ, तो आप ऐसा माने मुझे मालूम नहीं है. மூத்த தலைவர்களை பாராட்டுவது மட்டும் போதாது, கோரிக்கைகளையும் செவிமடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடியை கார்கே வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பரவலாக மழை பெய்த நிலையில் ஹோசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆலங்கட்டி மழை கொட்டியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் கொளுத்தும் வெயிலுக்கு மத்தியில் சற்று இடைப்பாறு விதமாக ஆலங்கட்டி மழை பெய்தது. மரக்கட்டா, நெகனூர், ஜவடகிரி உள்ளிட்ட ஊர்களில் வானில் இருந்து விழுந்த வெள்ளை நிற கோலி குண்டுகள் போன்று ஆலங்கட்டி மழை பெய்ய அதனை மக்கள் ஆச்சரியத்துடன் கையில் எடுத்து பார்த்தனர். ராயக்கோட்டை, சூளகிரி, வேப்பன்னப்பள்ளி உள்ளிட்ட இடங்களிலும் சூறை காற்றுடன் மழை கொட்டியது. திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டு மற்றும் சுற்று வட்டாரங்களான பட்டிவீரன்பட்டி, ஐயம்பாளையம், கண்வாய்ப்பட்டியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் சுமார் 1 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. 4 ரத வீதிகளிலும் மழை நீருடன் கழிவுநீர் தேங்கியதால் மக்கள் அவதியடைந்தனர். நாகர்கோவில், வடசேரி, பார்வதிபுரம், ராஜாக்கமங்கலத்தில் திடீரென பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் நனைந்தபடி சென்றனர். திருநெல்வேலி மாநகர் பகுதிகளான தச்சநல்லூர் டவுன் பகுதிகளிலும், தாழையூத்து, கேடிசி நகர், கிருஷ்ணாபுரத்திலும் மழை பெய்தது. தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி, போடி, சின்னமனூர், பெரியகுளத்தில் மழை காரணமாக வெப்பம் தணிந்தது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் பூமி குளிர்ந்தது.
தர்மபுரி நகர்ப்பகுதி மற்றும் பாலக்கோடு, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டியில் இடி மின்னலுடன் மழை பெய்ததால் குளிர்ச்சி நிலவியது. இதனிடையே தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் கடந்த முறை போட்டியிட்ட 6 தொகுதிகளை மீண்டும் ஒதுக்க வேண்டும் என்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று நடைபெற்ற மாநில குழு கூட்டத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்தால் அதை ஏற்கக்கூடாது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை திமுக தனது முடிவை மாற்றிக்கொள்ளாவிட்டால் தேர்தல் நிலைப்பாடு குறித்து அடுத்த கட்ட முடிவு எடுக்க 23ஆம் தேதி மீண்டும் மாநில குழு கூடுவது என முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலை கிராமங்களில் வனவிலங்குகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதால் மருத்துவ குணம் வாய்ந்த மலைவாழ் விவசாயத்தை படிப்படியாக கைவிட்டு வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஒரு வாரத்துக்கு 10 லட்சம் 12 லட்சம் காய் சென்னைக்கோ கோயம்புத்தூருக்கோ போயிட்டு இருந்துச்சு. இப்போ வர வரத்து குறைஞ்சு 1 வண்டி 2 வண்டி காய் தான் போகுது. இதுக்கு எல்லா காரணம் என்னன்னா வனவிலங்கு ரொம்ப சேதப்படுத்துது. வேலூரில் 16 வயது சிறுமியை அழைத்துச் சென்ற இளைஞர்கள் 2 கைது செய்யப்பட்டனர். முத்துமண்டபம் பகுதியைச் சேர்ந்த குணால் இன்ஸ்டாகிராமில் பழகிய சிறுமியை காதலித்து வந்த நிலையில் நேற்று அந்த சிறுமி வீட்டிலிருந்து மாயமானார். புகாரின் பேரில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட காவலர்கள் வேலூர் புதிய பேருந்து நிலையத்தில் சிறுமியுடன் இருந்த குணால் மற்றும் அவரது நண்பர் விக்னேஷை பிடித்தனர். மைனர் சிறுமியை அழைத்துச் சென்ற குற்றத்திற்காக 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள மகளிர் கல்லூரி ஒன்றில் 100% வாக்களிப்பை உறுதி செய்யும் நோக்கில் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1950 என்ற தேர்தல் உதவி எண்ணின் பயன்கள் குறித்து மாணவிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. தேர்தலில் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்று உறுதிமொழியை மாணவிகளுடன் சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோரும் எடுத்துக்கொண்டார். ஜனநாயகத்தின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆனந்தூரில் 3 அரிய நடுக்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. போச்சம்பள்ளி அருகே உள்ள பழமை வாய்ந்த சிவன் ஆலயத்தில் புதுப்பிக்கும் பணிகளின் போது கண்டெடுக்கப்பட்ட நடுக்கற்களை தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இந்த நடுக்கற்கள் 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவையாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த நடுக்கற்களில் கீழ்ப்பகுதியில் கால்நடைகள் தொடர்பான காட்சிகளும் மேல் பகுதியில் வீரனை தேவதைகள் சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும் காட்சிகளும் செதுக்கப்பட்டுள்ளன. 10ஆம் நூற்றாண்டு முதல் விஜயநகர காலம் வரை மிகவும் சிறப்பு வாய்ந்த ஊராக ஆனந்தூர் விளங்கியதை அறிந்து கொள்ள முடிகிறது. நாட்டின் பாதுகாப்பு துறையில் ஒரு முக்கிய மைல்கல்லாக உள்நாட்டிலேயே தயாரித்த பினாகா எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ராக்கெட்டுகளை சோலார் குரூப் நிறுவனம் சோதனை செய்தது. வழக்கமான பினாகா ராக்கெட்டுகள் 37.5 கிலோமீட்டர் தூரம் வரை தாக்கும் திறன் கொண்டவை. ஆனால் இந்த எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ராக்கெட்டுகள் 45 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரையிலான தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் வல்லமை கொண்டவை. இந்த நிலையில் பினாகா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர் அமைப்பிற்கான ராக்கெட்டுகள் ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் உள்ள ஃபீல்டு ஃபயரிங் ரேஞ்சில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. ஆந்திராவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச பேருந்து பயண திட்டத்தை முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தொடங்கி வைத்தார். மங்களகிரியில் நடந்த நிகழ்ச்சியில் திவ்யாங் சக்தி திட்டத்தை தொடங்கி வைத்து பேருந்தில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பயணம் செய்தார். இந்த விழாவில் துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் நாரா லோகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக 4 பிரிவுகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட இந்த சலுகை தற்பொழுது 21 வகையான மாற்றுத்திறன் பிரிவுகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சண்டிகரின் பிரபலமான வணிகப் பகுதியான செக்டார் 22B-யில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. மொபைல் போன்கள் மற்றும் மின்னணு சாதனங்கள் அதிகம் விற்பனை செய்யப்படும் இந்த சந்தையில் ஒரு கடையில் தீப்பிடித்தது. மின்னணு சாதனங்கள் மற்றும் பேட்டரிகள் இருந்ததால் தீ மளமளவென அடுத்தடுத்த கடைகளுக்கும் பரவியது. இதனால் அந்த பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் தற்காலிக கேப்டனாக இஷான் கிஷன் நியமிக்கப்பட்டுள்ளார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் முதுகுவலி காரணமாக IPL 2026 முதல் சில போட்டிகளில் விளையாட மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு பதிலாக இந்திய நட்சத்திர வீரர் இஷான் கிஷன் அணியை வழிநடத்துவார் என்று ஹைதராபாத் அணி அறிவித்துள்ளது. அபிஷேக் சர்மா துணை கேப்டனாக செயல்படுவார் என்றும் கூறப்பட்டுள்ளது.
உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு தளமான தெற்கு பாக்ஸ் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என சூளுரைத்துள்ள ஈரான் வளைகுடா நாடுகளில் உள்ள எரிசக்தி நிலையங்களை குறிவைத்து தாக்கப்போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேல் படைகளுக்கும் இடையேயான போரால் மேற்காசிய மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் கடும் பதற்றம் நிலவி வருகிறது. இந்த சூழலில் தெற்கு ஈரானின் புஷேர் மாகாணத்தில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு தளமான தெற்கு பார்ஸ் எரிவாயு மையம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில் தெற்கு பார்ஸ் எரிவாயு தளத்தில் உள்ள எரிவாயு கிடங்கு மற்றும் சுத்திகரிப்பு நிலையம் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த தாக்குதலால் எரிவாயு உற்பத்தியில் எந்த பாதிப்பும் இல்லை என தெரிவித்துள்ள ஈரான் இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் எனவும் சூளுரைத்துள்ளது. این هشدار قاطع و خط و نشان برای جنایتکارانی است که تعرض به بخشی از زیرساخت‌های سوخت و انرژی ایران در جنوب کشور داشتند. در نتیجه این اقدام زیرساخت‌های سوخت، انرژی و گاز مبدأ تهاجم در اولین فرصت در آتش می‌سوزد و به خاکستر تبدیل می‌شود. ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, கத்தார் உள்ளிட்ட நாடுகளின் 5 எரிசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த உள்ளதாகவும் அங்கு இருப்பவர்கள் உடனடியாக வெளியேறுமாறும் ஈரான் ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரம் தெற்கு பார்ஸ் எரிவாயு தளம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதற்கு கத்தார் வெளியுறவுத்துறை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஹோர்முஸ் நீரிணையை ஈரானிடம் இருந்து மீட்க உதவுமாறு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விடுத்த அழைப்பை நேட்டோ மற்றும் ஐரோப்பிய நாடுகள் நிராகரித்த நிலையில் அதை ட்ரம்ப் கடுமையாக சாடியுள்ளார். இது தொடர்பாக தனது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப் ஈரானின் எஞ்சிய பகுதிகளை முற்றிலுமாக அழித்துவிட்டு ஹோர்முஸ் நீரிணையை நிர்வகிக்கும் பொறுப்பை அதை பயன்படுத்தும் நாடுகளிடம் ஒப்படைத்தால் அமெரிக்காவுக்கு ஒத்துழைப்பு வழங்காத கூட்டாளி நாடுகளை விரைவாக செயல்பட வைக்க உதவும் என நேட்டோ மற்றும் ஐரோப்பிய நாடுகளை சாடியுள்ளார். அதே நேரம் ஹோர்முஸ் நீரிணையை விட்டு வெளியேற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளதாகவும் இதனால் நீரிணையை பாதுகாக்கும் பொறுப்பு ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி, ஓமன் உள்ளிட்ட நாடுகளின் தலையில் விழும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்த ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் அலி லரிஜனி மற்றும் பஸ்ஜி படையின் தலைவர் ரீசா சொலைமனி ஆகியோர் இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. தலைநகர் தெஹ்ரானில் நடைபெற்ற இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அஞ்சலி செலுத்தினர். அதே நேரம் இஸ்ரேலின் தாக்குதலில் ஈரானின் உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் கதீப் கொல்லப்பட்டார். 2 நாட்கள் இடைவெளியில் ஈரானின் 3 தலைவர்கள் கொல்லப்பட்ட நிலையில் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் உச்சபட்ச தலைவர் மொஜிதபா கமேனி தெரிவித்துள்ளார். காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டி அருகே நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் காளைகள் மோதியதில் 10 வீரர்கள் காயமடைந்தனர். சுத்துக்குளம் முனீஸ்வரன் கோயில் பங்குனி மாத சிறப்பு பூஜையை முன்னிட்டு நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. விறுவிறுப்பாக நடந்த போட்டியில் வெற்றி பெற்ற காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தஞ்சாவூரில் இசைக்கல்லூரி மாணவர்கள் கச்சேரி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பாடல்கள் மூலமும் இசையின் வாயிலாகவும் மக்களுக்கு வாக்குப்பதிவின் அவசியம் குறித்து திருவையாறு இசைக்கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.
திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை அடிவார பகுதிகளில் விளையும் மருத்துவ குணம் கொண்ட பன்னீர் திராட்சை கொள்முதல் விலை நடப்பு சீசன் தொடக்கத்திலேயே 2 மடங்காக உயர்ந்துள்ளது. வழக்கமாக மார்ச் மாதத்தில் கிலோ 20 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்படும் திராட்சை தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதாலும் வரத்து குறைந்ததாலும் கொள்முதல் விலை 45 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஜீரண கோளாறுகளை சரி செய்யும் தன்மை கொண்ட இந்த விதையுடன் கூடிய கருப்பு திராட்சையை மக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே முதல்சேரி கிராமத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்ததை தொடர்ந்து அவரது உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டுள்ளன. 18 வயதான கல்லூரி மாணவர் அருள்ராஜ் மூளைச்சாவு அடைந்த நிலையில் அவரது இல்லத்தில் நடைபெற்ற இறுதிச் சடங்கில் நூற்றுக்கணக்கான கிராம மக்கள், சக மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் திரண்டு வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். கொடைக்கானல் அருகே கிளாவரையில் தலையில் பலத்த காயமடைந்த பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல 108 ஆம்புலன்ஸ் வர 2 மணி நேரம் தாமதமானதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உறவினர்கள் பலமுறை தொடர்பு கொண்டும் தாமதமாக வந்த ஆம்புலன்ஸ் மூலம் காயமடைந்த கோகிலா என்பவர் அழைத்துச் செல்லப்பட்டு மன்னகுனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வருகிறார். கொடைக்கானலில் இருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இத்தகைய மலை கிராமங்களில் அவசர கால உயிரிழப்புகளை தடுக்க அங்கேயே நிரந்தர ஆம்புலன்ஸ் நிறுத்தங்களை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கடையாத்துப்பட்டி அரியநாயகி அம்மன் மது எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே நேதாஜி நகர் பகுதியில் ஷேர் ஆட்டோவும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 7 பேர் படுகாயமடைந்தனர். சாலை கிராமம் நோக்கி சென்ற ஷேர் ஆட்டோ மீது எதிரே வந்த கார் பயங்கரமாக மோதியது. இதில் ஆட்டோவில் இருந்த 7 பேரும் பலத்த காயமடைந்த நிலையில் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தை ஏற்படுத்திய காரில் இருந்த 3 நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் மெழுகுவர்த்தி ஏற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஆலங்குடி பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏப்ரல் 23 என்ற எழுத்து வடிவில் மெழுகுவர்த்தி வரிசைப்படுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அரியலூரில் காளியம்மன் கோயில் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. அம்மனுக்கு மனோரஞ்சிதம், நாகலிங்கப்பூ, பாரிஜாதம், மல்லி, முல்லை, தாழம்பூ, மகிழம்பூ, ரோஜாப்பூ உள்ளிட்ட 1000 கிலோ மலர்களை கொண்டு பூச்சொரிதல் விழா நடைபெற்ற நிலையில் திரளான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.